அவளின் நாசிக்குள் நுழைந்த காற்று உயிரை தடவி திரும்பும் போது. ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் டு விஜய் கிரியேஷன். நான் உங்கள் விஜய் பேசியிருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் இப்போ பார்த்தா ஒரு வேறு லெவலில் டெக்ஸ்ட் அனிமேஷன் வீடியோ எப்படி நம்ம வந்து மேக் பண்ணுறோம் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் போது வீடியோ ஸ்கிப் பண்ண நம்ம லாஸ்ட் ரெண்டு வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த டெக்ஸ்ட் அனிமேஷன் வீடியோ எப்படி மேக் பண்ணுங்கிறது உங்களுக்கு ஒரு ஈஸியான ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சேனலுக்கு இன்னும் புதுசாக வாரீங்க அப்படின்னா ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி அல்லது மறக்காமல் ஆளுங்கிறத மட்டும் கொடுத்து வச்சுருக்கேன். நம்ம அப்போ தான் நான் வீடியோஸ் போட்ட உடனே உங்களுக்கு மொபைலில் வரும். ஸோ நீங்கள் உடனே வந்து பார்த்துக்கலாம். இன்றைக்கி ரொம்ப எங்கள் ஊரில் ரொம்ப வந்து காற்றடிக்குது. ஸோ கொஞ்சம் வந்து எக்கோ அடிக்கும். ஸோ கொஞ்சம் நான் அட்ஜஸ்ட் பண்ணி நண்பா, ஓகேவா. நான் வந்து வீடியோஸ் வந்து மாடியில் உட்காந்து வந்து இது பண்ணிட்டுருக்கேன், மேக் பண்ணிட்டுருக்கேன். அதனால் சொல்கிறேன். ஸோ என்னோடய ஓல்டு இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து ஓப்பன் ஆகலை நண்பா. ஸோ அதனால் நான் வந்து இப்போ வந்து இன்றைக்கி வந்து நான் வந்து ஒரு என்னோடய நியூ இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து ஓப்பன் பண்ணிக்கேன். அவரோட லிங்க் நான் வந்து கீழே கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காம வந்து கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க இன்ஸ்டாகிராமில், ஓகேவா. அதேமாதிரி நான் வந்து எடிட் பண்ணுற வீடியோலாம் அப்லோட் பண்ணுவேன் ஃபுல் சாங்கில், ஓகேவா. ஸோ என்னன்னு தெரியல, என்னோடய ஓல்டு அந்த இன்ஸ்டா ஐடி ஓப்பன் ஆகலை. இன்றைக்கி நான் வந்து அந்த புது ஐடி கொடுத்துருக்கேன் கீழே. ஸோ மறக்காம வந்து ஜாயின் பண்ணிங்க இன்ஸ்டாவில். டெலகிராம் நீங்கள் என்ன ஜாயின் பண்ணலாம். ஸோ டெலகிராம் வந்து ஜாயின் பண்ணிங்க. நம்ம இப்போ வாங்க. ஸோ அந்த வீடியோ எப்படி மேக் பண்ண பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அலைமோஸ் ஓப்பன் பண்ணுங்க. ஸோ உங்கள்கிட்ட அலைமோஸ் இல்லை, நான் கீழே கொடுத்துருக்கேன் லிங்கில். ஸோ மறக்காம வந்து டவுன்லோட் பண்ணிங்க. இப்போ நான் வந்து ஓப்பன் பண்ணிட்டு கீழே +N இருக்கும், வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ரேஸ் என்னமோ கொடுத்துருங்க. நான் வந்து 9 சூப்பர் கொடுத்துக்கிறேன். இந்த தான் இப்போ எல்லாருமே வந்து எடிட் பண்ணுறாங்க. ஸோ அதை கொடுத்துட்டு கீழே 1080p பேமெண்ட் வந்து ஒரு 30 பேக்ரவுண்ட் பிளாக் கொடுத்துட்டு கீழே பாருங்கள் கிளிக் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதை கொடுத்துருங்க. அது கொடுத்துட்டு கீழே +N இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு மீடியாவில் போய்ட்டு இப்போ நான் இமேஜ் ஆட் பண்ணிடுறேன்ப்பா. இதில் வந்து நான் யூஸ் பண்ணி எல்லா லிங்கும் நான் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் டெவலப் பண்ணிங்க. இப்போ நான் அந்த இமேஜ் ஆட் பண்ணிடுறேன். ஸோ இந்த இமேஜ் ஆட் பண்ணிட்டு ஸோ இந்த இமேஜ் பாருங்கள், அந்த ஸ்கீலை கரெக்டாக ஃபிட்டாகாமல் இருக்குது. இப்போ இமேஜை கிளிக் பண்ணிட்டு மேலே டாட்டா கிளிக் பண்ணிட்டு ஃபீல் காம்போஸ் ஏரியா கொடுத்துருங்க. இமேஜ் இந்த ஸ்கீலை கரெக்டாக ஃபிட்டாடும். அங்கே இமேஜ் பாருங்கள் டீபாட்டாக டூல்ஸ் தான் இருக்குது. அந்த முள்ளை கிளிக் பண்ணிட்டு பாலை ஃபுல்லாக எடுத்து விட்டுருங்க. இமேஜ் ஒரு ஃபுல்லாக அந்த ட்ராக்காக இருக்கும். இப்போ எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ண போகிறோம் அவ்வளோ வச்சுட்டு இப்போ இந்த இமேஜை கட் பண்ணிட்டுருங்க. நான் ஒரு 10 செகண்ட் வச்சுக்கிறேன். இப்போ வச்சுட்டு லாஸ்ட் கொடுத்து வந்து கட் ஆடணும்பா. இப்போ இந்த இமேஜ் வந்து ஒரு எஃபெக்ட் மட்டும் தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். இந்த இமேஜ் வந்து லைட்டாக கொஞ்சம் வந்து பீட் ஆகிருக்கும் ஸ்மூத்திங்காக. அது எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இமேஜை கிளிக் பண்ணி எஃபெக்ட்டில் போய் டேட்டா பண்ணி கொடுத்துட்டு ஸோ இதில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா மோட் ஆப்ஷன் போய்ட்டு பல்சேஸுங்க எஃபெக்ட் அட் பண்ணுங்கள். இந்த ஒரு எஃபெக்ட் மட்டும் தான் அந்த இமேஜ் நம்ம வந்து அட் பண்ண போகிறோம். ஸோ அட் பண்ணிட்டு செனட்டிங் கொடுத்துருங்க உள்ளே வந்துட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ரீக்வன்சியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.50 வச்சுருங்க. இது மட்டும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணால் போதும், ஓகே. அடுத்து கீழே பாருங்கள் ஸ்டிங்கை கிளிக் பண்ணி ஃபுல்லாக எடுத்துகிட்டு ஒன்றுக்கு. ஸோ அவ்வளோ நம்ம முடிச்சு இப்போ நான் ப்ளே பண்ண பாருங்கள் லைட்டாக வந்து கொஞ்சம் பீட் ஆகும் இமேஜ். ஸோ இந்த இமேஜுக்கு நம்ம வந்து எந்த ஒரு எஃபெக்ட்மெண்ட் கொடுக்காம இருந்தால் கொஞ்சம் வந்து நல்லா இருக்காது பார்க்குறது. அதுக்காக நான் அந்த ஒரு எஃபெக்ட் கொடுத்துருக்கேன். இந்த எஃபெக்ட் வேணும் இது கொடுத்துருங்க, வேணா விட்டுருங்க, ஓகே. இப்போ அடுத்து ஆடியோ பண்ண போகிறேன். +N கிளிக் பண்ணிட்டு ஸோ ஆடியோவில் போய்ட்டு நான் சாங் அட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இந்த +N கொடுத்தா ஸோ வந்து டேரெக்டாக சாங் வந்து அட்டாடும். ஸோ அட்டானதப்போ நான் வால்யூமில் போய்ட்டு நான் ஃபுல்லாக கம்மி பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ காப்பிரைட் வரும், நான் ஆடியோ ப்ளே பண்ணி காமிக்க முடியும். இப்போ இந்த வால்யூம் வந்து உங்களுக்கு கை வச்சு மூவ் பண்ணி இந்த மாதிரி கீழே வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ ஆடியோஸ் நீங்கள் வந்து தேவையான அளவு வந்து கட் பண்ணி வச்சுருங்க. 30% வச்சுட்டு நீங்கள் இந்த ஆடியோஸ் வந்து கட் பண்ணுங்கள். லாஸ்ட் கொடுத்தா வந்து ஆடியோ வந்து கட் ஆடணும்பா. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம், ஒரு பிஎன்ஜி இமேஜ் ஆட் பண்ண போகிறேன். +N கிளிக் பண்ணிட்டு நான் அந்த பிஎன்ஜி இமேஜ் ஆட் பண்ணிக்கிறேன். இது மேலே நம்ம வந்து டெக்ஸ்ட் எடிட் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு ஒயிட் கலர் பிஎன்ஜி இமேஜ், ஓகேவா. ஓகே, நம்ம அந்த இருக்குது அட் பண்ணிட்டு சும்மா ட்ரான்ஸ்ஃபர் விட்டு அதை மூவ் பண்ணி இமேஜுக்கு கீழே வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி வச்சுருங்க, ஓகே. வச்சுட்டு இப்போ இந்த ஸ்கேலஸில் கிளிக் பண்ணி லைட்டாக ஜூம் பண்ணி விட்ருங்க. இப்போ இந்த பிஎன்ஜி இமேஜ் இந்த ஸ்கீலை கரெக்டாக போய்ட்டாடு. இப்போ இந்த பிஎன்ஜி இமேஜ் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டு லாஸ்ட்டு போயிட்டு இதை நீங்கள் கொடுத்தி அப்படின்னா வந்து ஃபுல்லாக அந்த ட்ராக்காக இருக்கும், ஓகேவா. ஈஸியாக இருக்கும். இப்போ அடுத்து நம்ம வந்து டெக்ஸ்ட் எடிட் பண்ணணும். டெக்ஸ்ட் அனிமேஷன் வந்து ரொம்ப ஈஸியாக ரெண்டு எஃபெக்ட் ஆட் பண்ணி தான் இந்த டெக்ஸ்ட் அனிமேஷன் நம்ம வந்து பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த +N கிளிக் பண்ணி டெக்ஸ்ட்டில் போய்ட்டு அந்த சாங்கோட லைனை நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன்ப்பா. உங்களுக்கு வந்து டைப் பண்ணுறது கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் கூகுளில் போய்ட்டு அந்த லைக்ஸை காப்பி பண்ணி இல்லை நான் பேஸ்ட் பண்ணலாம். இப்போக்கி நான் வந்து ரெடி பண்ணிக்கிறேன், டைப் பண்ணிக்கிறேன். ஓகே, நம்ம அந்த டைப் பண்ணிட்டு நான் அந்த ஃபாண்ட் வச்சுட்டு டெக்ஸ்ட்டோட சைஸ் எவ்வளோ ரொம்ப அளவு கொடுத்துருங்க, உங்களோட விருப்பம் தான், ஓகேவா. டெக்ஸ்ட்டை மூவ் பண்ணி கையால் இழுத்த மாதிரி வச்சுருங்க. டெக்ஸ்ட்டுக்கு வந்து கலர் வந்து ஒயிட்டு கொடுத்துருங்க. இப்போக்கி கொடுத்துட்டு இப்போ இந்த டிக்கெட் வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு பார்டரில் போய்ட்டு ஃபஸ்ட் பாக்ஸ் இருக்கும் சைடில் அதை கிளிக் பண்ணிட்டு அட்பட்டை கிளிக் பண்ணிட்டு அவுட் சைடை கிளிக் பண்ணிட்டு இல்லை பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு பிளாக் கொடுத்துருங்க. இன்னொரு பாக்ஸ் சைடில் வந்து இது பண்ணிட்டு ஷட் ஆன் பண்ணிவிட்டு இல்லை இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு ஒரு 8 கொடுத்துருங்க. ஸோ ஓகேவா. கொடுத்துட்டு சைஸ் வந்து ஒரு 30 வச்சுங்க, இல்லைனா வந்து நம்ம ஒரு 30 வைங்க. ஸோ கரெக்டாக இருக்கும், ஓகேவா சைஸு, ஓகேவா.
ஸோ இந்த பார்டர் இருக்குது பார்த்தீங்களா அவுட் சைடு, இதுலேயுமே வந்து கொஞ்சம் சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிங்க, ஒரு 10 வச்சுக்கலாம் ஓகேவா. ஸோ அதுக்கு மேலே வேணால் ஒரு 10 வச்சுக்கோங்க ஓகேவா. ஸோ அவ்வளோ நம்ம இப்போ வந்து பேக்கில் வாங்க. பேக்கில் வந்துட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா, இப்போ இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு முள்ளை கிளிக் பண்ணிட்டு பாலை ஃபுல்லாக இழுத்து விட்ருங்க. இப்போ உங்களுக்கு டெக்ஸ்ட் ஃபுல்லாக அந்த டேக்காக இருக்கும், நீங்களே பாருங்கள். இப்போ நீங்கள் எத்தனை சென்ட் வீடியோ மேக் பண்ண போல அவ்வளோ வச்சுட்டு இப்போ இந்த டெக்ஸ்ட்டை கட் பண்ணி விட்ரு. லாஸ்ட்டு கொடுத்தா அந்த டெக்ஸ்ட் வந்து கட் ஆடும். இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். நம்ம உங்களுக்கு ஃபஸ்ட்டில் எந்த இடத்த முடியும் பாருங்கள். ஃபஸ்ட்டில் எந்த இடத்த முடியுதுன்னா இப்போ இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு சென்டரை கொடுத்தா கட் ஆடும். அகைன் வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். அடுத்த எந்த இடத்த முடியும் வந்து ஸ்டாப் பண்ணிடுங்க இந்த மாதிரி. ஸோ இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி சென்டரை கொடுத்தா கட் ஆடும். இந்த மாதிரி வந்து ப்ளே பண்ணி பார்த்துட்டு அடுத்ததில் எந்த இடத்த முடியும் நான் வச்சுட்டு டெக்ஸ்ட் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம இப்போ வந்து டெக்ஸ்ட்லாம் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டெக்ஸ்ட் எடிட் பண்ணணும். ஸோ எல்லா லைன்லையுமே பாருங்கள் அதே இதுதான் இருக்கும், அதே லைன் தான் இருக்கும் ஓகேவா. அதுக்கு நம்ம என்ன பண்ணோம், டெக்ஸ்ட் வந்து எடிட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணால் ஃபஸ்ட் டெக்ஸ்ட்டில் பார்த்தா உங்களுக்கு அந்த லைன் ஒன்று கரெக்டாக வந்துடும். இப்போ அகைன் இந்த செகண்ட் டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட்டில் போய்ட்டு இந்த லைனை இன்னும் கேன்சல் பண்ணுங்கள். கேன்சல் பண்ணிட்டு இந்த இடத்துல என்ன லைன் வருதுங்கிறத இதில் நீங்கள் வந்து டைப் பண்ணுங்கள் ஓகேவா. இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து எல்லா டெக்ஸ்ட் எடிட் பண்ணுற மாதிரி இருக்கணும்பா. இப்போக்கி நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லா டெக்ஸ்ட் எடிட் பண்ணி வச்சுருங்க. சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 36 வச்சுங்க. ஸோ ஒன்று கரெக்டாக இருக்கும் ஓகேவா. ஸோ இந்த மாதிரி வந்து 36 வச்சுங்க சைஸ் எல்லாம் ஓகேவா. ஸோ வந்து அந்த டெக்ஸ்ட்டோட சைஸை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து எல்லா டெக்ஸ்ட்டும் எடிட் பண்ணுற மாதிரி இருக்கணுமா. நான் சும்மா ஜஸ்ட் ஒரு 2 டெக்ஸ்ட் எடிட் பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி வந்து கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்ட்டை மட்டும் எடிட் பண்ணி வச்சுருங்க. இப்போ ஃபஸ்ட் டெக்ஸ்ட் நம்ம எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு நான் சைஸை மட்டும் கொஞ்சம் 36 வச்சுக்கிறேன் ஓகேவா. இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஸோ இந்த மாதிரி வந்து பண்ண தவிர 2 தான் வந்துடும் லைன். இந்த பால் பிடிச்சி இழுத்திங்கன்னா ஒரே லைனாக வந்துடும். இப்போ இந்த டிக்கெட் கொடுத்துட்டு இப்போ இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி எஃபெக்ட்டில் போய்ட்டு ஆட் பண்ணி கொடுத்துட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிக்ஷன் வேர்பிள் போய்ட்டு வந்து பாருங்கள் பெண்ட் இருக்கும். ஸோ அந்த எஃபெக்ட் ஆட் பண்ணுங்கள். 3ஆவது இருக்குல்ல அந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் டிங் கொடுத்துருங்க உள்ளே வந்துட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் பாட்டம் இருக்குது. நீங்கள் வந்து டாப் வந்து கிளிக் பண்ணிட்டு ஆங்கில கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்ட்டுக்கும் கரெக்டாக அந்த சென்டரில் வச்சுங்க ஓகேவா. இது வந்து சென்டரில் வரணும். வச்சுட்டு ஒரு கீ பிரேம். அடுத்து இந்த டெக்ஸ்ட்டுக்கும் ஃபஸ்ட்டில் ஒரு கீ பிரேம் வச்சுங்க. அடுத்த டெக்ஸ்ட்டுக்கும் லாஸ்ட்டில் ஒரு கீ பிரேம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு கீ பிரேம் போய்ட்டு இதோட வேல்யூ நீங்கள் வந்து என்ன வைக்கணும் அப்படின்னா வந்து ஒரு +180 வச்சுருங்க. நல்லா பார்த்துங்க +180. ஸோ இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க நண்பா +180 வர வரைக்கும் ஃபஸ்ட்டு கீ பிரேம் வேல்யூ ஓகேவா. ஓகேவா. அடுத்து 70 பிரேம் வந்து அப்படியே இருக்கட்டும் 0. அடுத்து வந்து தேர்டில் வச்சுட்டு இது வந்து -130 ஓகேவா. ரொட்டேட் ஆகி திரும்ப அந்த டெக்ஸ்ட் வந்து கீழே வந்து ரொட்டேட் ஆகிடும். ஸோ அதுக்காக சொன்னேன் மைனஸில் வைக்கணும். ஸ்டார்டிங் ஆகும்போது வந்து ப்ளஸில் வரும், திரும்ப ரொட்டேட் ஆகும்போது மைனஸில் வந்துக்கும் ஓகேவா. அதனால் வந்து லாஸ்ட் கீ வேல்யூ பார்த்தீங்கன்னா வந்து -180 வச்சுங்க ஓகேவா. ஸோ அவ்வளோ நம்ம வச்சுட்டு இப்போ நம்ம வந்து கிராப் பண்ண போகிறோம். இந்த மாதிரி சென்டரில் வச்சுட்டு இப்போ இந்த கிராப் ஆப்ஷனுக்கு கிளிக் பண்ணிட்டு நான் எப்படி வைக்கிறேன்னா இந்த பாலை வந்து இந்த மாதிரி வச்சுருங்க. இந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டு இப்போ இந்த 3 டாட்டா கிளிக் பண்ணிட்டு காப்பி க்ரவ் கொடுத்துருங்க. காப்பி ஆகிடும். இப்போ அடுத்து இந்த இடத்துல வச்சுட்டு இப்போ இந்த 3 டாட்டா கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் க்ரவ் கொடுத்துட்டு இப்போ இந்த ஏரோ மார்க் கிளிக் பண்ணி இப்படி வந்துக்கும் ஓகேவா. ஆப்போசிட்டாக வந்துக்கும். ஸோ அவ்வளோ நம்ம இது வந்து இந்த எஃபெக்ட் வந்து முடிஞ்சிச்சு உங்களுக்கு. இது வந்து ஒரு பெண்ட் எஃபெக்ட் தான், ஈஸியாகவே இருக்கும். ஸோ அவ்வளோதான் பாருங்கள் ஓகேவா. இப்போ அடுத்து இந்த டெக்ஸ்ட்டுக்குள்ள வந்து டபுள் கலராக நான் வந்து கொடுத்துருப்பேன். இன்னொரு கலர் வந்துருக்கும். அது எப்படி பண்ணுறதுனா பார்க்க போகிறோம். இந்த டெக்ஸ்ட்டில் மொத்தம் வந்து 3 கலர் கொடுத்துருப்போம். ஸோ நல்லா வந்து பார்த்துங்க 4 கலர் கொடுத்துருப்பேன். ஒயிட் ஒன்று, பேக்ரவுண்டு பார்த்தீங்கன்னா வந்து ரெட் ஒன்று, அவுட்லைன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பிளாக் கொடுத்துருப்பேன். அதுக்கு உள்ள இப்போ ஒரு கலர் வந்து இப்போ ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ணி அந்த கலர் வந்து கொடுக்க போகிறேன். இப்போ அந்த ஃபஸ்ட் டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி எஃபெக்ட்டில் போய்ட்டு ஆட் பண்ணி கொடுத்துட்டு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ப்ரொடக்ட் இருக்கும். அதில் போய்ட்டு ஸ்டிப்ஸுக்கு எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டு ஸ்டாண்டர்டிங் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு உள்ளே வந்துட்டு இப்போ இந்த எஃபெக்ட்டை ஓப்பன் பண்ணிட்டு கவுண்ட்டை ஃபுல்லாக கம்மி பண்ணி விட்ருங்க 0க்கு. அடுத்து வித் அப்படியே இருக்கட்டும். ஆங்கிள் வந்து ஃபுல்லாக 0 ஆக்கி விட்ருங்க. அடுத்து வந்து கீழே பாருங்கள் கலர் இருக்கும். அந்த பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணிட்டு என்ன கலர் கொடுத்துருக்கேன். நான் வந்து இப்போக்கி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்கை ப்ளூ கலர் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இப்போ வந்து பேஸை கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்ட்டோட ஸ்டார்ட்டில் ஒரு கீ பிரேம், டெக்ஸ்ட்டோட லாஸ்ட்டில் ஒரு கீ பிரேம், மொத்தம் வந்து 2 கீ பிரேம் ஆட் பண்ணிங்க நண்பா ஓகேவா. ஸோ 2 கீ பிரேம் ஆட் பண்ணிட்டு இப்போட வேல்யூ நம்ம வந்து எப்படி வந்து சேஞ்ச் பண்ண நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் கீ பிரேம் போயிருங்க. இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 8 வச்சுக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருங்க. 8 வர வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருங்க. நீங்கள் கரெக்டாக 8 வச்சுங்க ஃபஸ்ட்டு கீ பிரேம். அடுத்து வந்து அந்த லாஸ்ட் கீ பிரேம் பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே இருக்கட்டும் 0ல். அடுத்து கீழே வந்தீங்க அப்படின்னா வந்து ஸ்மூத்திங் வந்து ஃபுல்லாக 0 ஆக்கி விட்ருங்க ஓகேவா. ஸோ அவ்வளோ நம்பா இப்போ வந்து ப்ளே பண்ணுங்க. ஸோ பாருங்கள் இப்போ வந்து அந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளே வந்து அந்த கலர் வந்து பிளிங்க் ஆகிறது உங்களுக்கு தெரியும் ஓகேவா. நான் திரும்ப ஒருக்கா அந்த ப்ளே பண்ணுறேன். ஸோ பாருங்கள் பிளிங்க் ஆகிறது உங்களுக்கு தெரியும். இதில் எனக்கு வந்து வேறு கலர் தான் வேணும் அப்படின்னா நீங்கள் இதில் வந்து அந்த கலர் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு க்ரீன் கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து இது கொடுத்துருக்கேன், க்ரீன் கொடுத்தேன். க்ரீன் கலர் வந்து பிளிங்க் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் வந்து என்ன கலர் ரொம்ப கொடுத்துக்கலாம். இப்போக்கி நான் வந்து ஒரு ஸ்கை ப்ளூ வந்து கொடுத்துக்கிறேன். என்ன கலர் பண்ணி வந்து கொடுத்துக்கிறேன் நண்பா. ஸோ அவ்வளோ நம்ம முடிச்சு இந்த எஃபெக்ட் ரொம்ப வயசு தான், ரொம்ப வந்து சேஞ்சிங் வந்து கிடையாது. இதில் இப்போ நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் பாருங்கள்
ஓகேவா. பிளிங்கர் உங்களுக்கு தெரியும். இப்போ அந்த ஃபஸ்ட் டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்டில் போய்ட்டு 3 டாட்டா கிளிக் பண்ணிட்டு காப்பி கொடுத்து 2 எஃபெக்ட் காப்பி ஆகிடும். அடுத்த டெக்ஸ்ட்லாம் நீங்கள் எடிட் பண்ணி வச்சிருப்பீங்க. ஸோ இதுக்கெல்லாம் எஃபெக்ட் இல்லாமல் இருக்கும். இப்போ இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி எஃபெக்ட்டில் போய்ட்டு 3 டாட்டா கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் கொடுத்தீங்கன்னா பேஸ்ட் ஆடும். இந்த மாதிரி நீங்கள் எல்லா டெக்ஸ்ட்டுமே எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணி விட்ருங்க நண்பா. ஓகேவா. ஸோ அவ்வளோ நண்பா. இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா வந்து ஒரு டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ண போகிறோம். இப்போ இந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிட்டு இப்போ நான் இந்த டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். சும்மா அது ஒரு பபுள்ஸ் தான். ஓகேவா. இப்போ இந்த டெம்ப்ளேட் அட் பண்ணிட்டு இந்த டெம்ப்ளேட் பாருங்கள் அந்த ஸ்கீலை கட்டாக ஃபிட்டாகாமல் இருக்குது. இப்போ இந்த டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணிட்டு மேலே 3 டாட்டா கிளிக் பண்ணிட்டு ஃபீல் காம்போஸ் ஏரியா கொடுத்துருங்க. டெம்ப்ளேட் அந்த ஸ்கீலை கட்டாக ஃபிட் ஆடும். அகைன் அந்த டெம்ப்ளேட் அப்படியே வந்து கிளிக் பண்ணிட்டு ப்ளண்டிங்கில் போய்ட்டு லைட்டில் போய்ட்டு ஸ்கீம் கொடுத்துருக்கா பிளாக் வந்து மேடம். ஸோ அவ்வளோதான் காய்ஸ். ஸோ இப்போ நான் வந்து ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஸோ பாருங்கள். ஸோ அவ்வளோதான் காய்ஸ். ஓகேவா. இது எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணால் மேலே ஏற மார்க் வந்து கிளிக் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட் கொடுத்தா வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆயிரும் காய்ஸ். ஓகேவா. ஸோ அவ்வளோதான் நண்பா. இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும், எனக்கு வந்து கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்டான டெக்ஸ்ட் அனிமேஷன் வீடியோ வேணும் அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் வந்து டெய்லி வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு டிஃப்ரெண்டான ட்ரெண்டிங்கான டெக்ஸ்ட் அனிமேஷன் வீடியோ நான் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ப்ரோ இந்த மாதிரி எனக்கு வந்து டெக்ஸ்ட் அனிமேஷன் வீடியோ வேணும் அப்படி இல்லை நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து அந்த வீடியோஸ் எனக்கு வந்து சாம்பிள் அனுப்பிச்சிட்டு இந்த மாதிரி எனக்கு வந்து டெக்ஸ்ட் அனிமேஷன் வீடியோ வேணும் ப்ரோ அப்படின்னு நீங்கள் சொன்னால் கூட நான் கொஞ்சம் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஸோ அந்த வீடியோஸ் எப்படி மேக் பண்ணுங்கிறத நான் வந்து எடிட் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு வீடியோஸ் வந்து அது மேக் பண்ணி அப்லோட் பண்ணுவேன். ஓகேவா. ஓகே காய்ஸ். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ மட்டும் பிடிச்சினா ஒரு லைக் பண்ணிட்டு ஸோ நம்ம சேனலை மட்டும் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி உங்களை வந்து ஒரு அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.